எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுநாதர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததை தியானிப்போமாக. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேசுடைய மாதாவே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும்,
நரக நெருப்பில் எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டிச் சேர்த்தள்ளும். இயேசுநாதர் விண்ணேற்றம் அடைந்ததை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்கு ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும்
விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டிச் சேர்த்தலும். தூய ஆவியாரின் வருகையை தியானிப்போமாக. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பில் எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டிச் சேர்த்தருளும்.
தூய கன்னிமரியால் விண்ணேற்றமடைந்ததை தியானிப்போமாக. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் மதிரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டி சேர்த்தள்ளும். தூய கன்னிமரியால் விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிச்சுட்டப்பட்டதை தியானிப்போமாக. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம்
பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாவே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பில் எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டிச் சேர்த்தள்ளும். அதிதூதரான புனித மிக்கேலே, தேவதூதர்களான புனித கபிரேலே, ரபேலே, அப்போஸ்தலரான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிலாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 203 மணி ஜெபத்தையும் உங்கள் சோசரங்களோடு உண்டாக கூட்டி எங்கள் பிள்ளைகள் தெய்வ பயத்தோடும் ஞானத்தோடும் வளரவும், இளையோர் முதியோர் எங்கள் குடும்பங்கள் தினந்தோறும் திருப்பலியில் பங்கேற்று ஆன்ம சரீர நலங்கள் பெறவும்,
காலமழை தவறாது பொழிந்து வளம் பெருகவும் திருப்பயணிகள் குடும்ப நலனுக்காகவும் நாங்கள் எல்லோரும் சமுதாய மத நல்லிணக்கத்தோடு நல்வாழ்வு வாழவும் வரங்கேட்டு எங்கள் தாயும் பாதுகாவுமான பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் பரிசுத்த பாதங்களில் பாத கணிக்காக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமன். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வசிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தரலாம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையில் விளைவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மரியாயின் மாசற்ற இருதயமே பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே இந்தியாவுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே இந்தியாவுக்காக வேண்டிக் கொள்ளும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை இரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை இரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை இரட்சியும் சுவாமி. சமத்திருத்தமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை இரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய காலமாய் சர்வத்துக்கும் ஆண்டவளாக தேவ சித்தத்தால் நியமிக்கப்பட்ட
மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோக பூலோக ராக்கினியாக மாசில்லாமல் உருப்பித்த புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதி முதல் நிகரத்த பரிசுத்தனமாய் பிறந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெண்ணால் அழிந்த உலகை பெண்ணாலை மீட்க கருதின தேவபிதாவினால் இரட்சகருக்கு மாதாவாக நியமிக்கப்பட்ட சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரம நாயகியாகிய மரி என்னும் தய நிறைந்த நாமதேயம் சுட்டப்பட்ட சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயதில் வளர மென்மேலும் சகல புண்ணியங்களாலும் அதிகரித்து விளங்கின சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனிதர் எல்லோருக்கும் புண்ணிய மாதிரியாகவும் ஞான தீபமாகவும் ஒளிர்ந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரியத்தினாலே பூரணமாக உணர்ந்து தேவதூதரால் மங்களம் சொல்லப்பட்ட சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிகரற்ற அற்புதமாய் தூய ஆவியின் வரப்பிரசாதத்தினாலே கன்னிமையோடு கற்பந்தரித்து அவதரித்த இரட்சகரை பெற்ற சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ரச்சனத்தின் நிமித்தம் இயேசுநாதருடைய திருப்பாடுகளுக்கும் பங்களேயான சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர் உயிர்த்த போதும் மோட்சத்துக்கு எழுந்திருந்த போதும் அழகின்ற ஆனந்தம் அனுபவித்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுவாமி மோட்சத்துக்கு ஆரம்பமான பின்பு திருசபைக்கு ஆறுதலும் ஆதரவுமாக இவ்வுலகில் நின்று போன சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தில் சஞ்சலத்தில் அளவும் நினைவினாலும் ஆசையினாலும் பரலோகத்தில் தங்கின சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சித்தத்தினால் உமக்கு குறிப்பிட்ட ஜீவகாலம் அளவும் இப்பரதேச துன்பங்களை அத்தியந்த தைரியம் பக்தி பொறுமை முதலிய நற்குணத்தோடு அனுபவித்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வுலகில் இருந்த நாளளவும் அதிகமா எல்லா வரங்களினாலும் அதிசயித்து நிகராத புண்ணிய சம்பாவனை அடைந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருமரண சமயத்தில் தூர தேசங்களில் இருந்த அப்போஸ்தலர்கள் முதலாய் அற்புதமாக வரும்படி செய்தலிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்பிரபஞ்சம் விடுபடுவதற்கு முன் தாயின் அன்போடு சீசர்களை ஆசிரித்து தேற்றிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சமயத்தில் தரிசனையான சமணசுகளால் பேரின்ப சந்தோஷம் அடைந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொல்லில் அடங்காத ஆனந்தத்துடன் உம்முடைய திருக்குமாரன் சமூகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக
தம் மனசுகளும் அப்போஸ்தலர்களும் திரு சங்கீதங்களை துணிக்க மிகுந்த பக்தி வணக்கத்துடனே சீசர்களால் திருமேனி அடக்கம் செய்யப்பட்ட மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 நாள் பரியந்தம் உமது திருக்கல்லறையில் தம்மனசுடைய பிம்பமுள்ள சங்கீதங்களால் சுதிக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3ஆம் நாள் ஆத்மா சரீரத்தோடு உயிர்த்து பேரும் பராட்சத்துக்கு எழுந்தறின மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த மகிமை ஓட்டலகமாய் பரலோகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்பொழுது சம்மனசினின் சேனைகளால் சொல்லில் அடங்காத இன்ப சங்கீதங்களை கொண்டு சுதித்து கொண்டாடப்பட்ட மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய திருக்குமாரனால் நிகரத்த சித்த நேசத்துடனே அரவணைக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்கள் முதலிய சகல மோட்சவாசிகளாலும் வணங்கி கொண்டாடப்பட்ட மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வ லோகத்துக்கும் ராக்னியாக தேவபிதாவினால் மகிமை கிரீடம் சுட்டப்பட்ட மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய திருக்குமாரன் அண்டையில் மகிமை சிம்மாசத்தில் வீட்டிருக்கிற மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருபாதத்தால் சந்தனனை மிதிக்கும் மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அலையினால் பூரண சந்தனை வந்து மகிமை ஆடையாக சூரியன் அணிந்த மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 12 நட்சத்திரங்களை முடியாக தரித்திருக்கும் மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அணிவகுப்பான படைவிடை சத்துருக்களுக்கு பயங்கரமான வல்லமுடையதான மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வ லோகத்திலும் அளவின்ற வல்லமை பெற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நரக சர்ப்பமாகிய பிசாசின் தலையை நசுக்கி பேய்களை எல்லாம் நடுங்க செய்து துரத்தும் மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாத பொக்கிஷங்களை மோது வசமாக கொண்டிருக்கிற மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிருபை தயாமரை நிறைந்த ராக்னியாகிய மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் நிறந்த நன்மை அற்புதங்களால் உமது வல்லமையை விளங்கச் செய்துள்ள மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பல முறை ராஜ்யங்களையும் பட்டணங்களையும் குடும்பங்களையும் ஆபத்தில் ரட்சித்து நிலைப்பித்த மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொல்லில் அடங்காத வேறு புதுமை உபகார சாயங்களால்
உமது தயாளத்தை காற்றின மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் நீளடங்காத பேர்களை பேரும்ப ராஜ்யத்தில் சேர்ப்பித்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமாகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்பிரதேசத்தில் சஞ்சரிக்கிற உமது நேச பிள்ளைகளை மறவாத மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பேரில் மெய்யான பக்தி உள்ளவர்களை ஒருபோதும் கைவிடாத மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜீவிய நாளிலும் மரண நேரத்திலும் எங்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் தேற்றவும் ஆகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களையும் விட புண்ணியத்தினாலும் மகிமினால் விளங்குகின்ற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வ லோகத்திலும் துதி வணக்கம் கொண்டாட்டம் பெற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைக்கப்பட்ட சகல வஸ்துகளாலும் துதிக்கவும் அன்றாடவும் வணங்கப்படுவதற்கு பாத்திரமான மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தண்ணீர்களுக்கு மாதிரிகையும் ராத்திரியுமாகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தம் மனசுகளுக்கும் மற்ற சகல புனிதர்களுக்கும் ராசினியான மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசனின் செம்மறியாகிய இயேசுவே இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசனின் செம்மறியாகிய இயேசுவே இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசனின் செம்மறியாகிய இயேசுவே இயேசுவே எங்களை தயவுபண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேசனுடைய புனித மாதாவே இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு நீர் பாரமுமாயிராதையும் ஆசீர்வதிக்கப்பட்டவளும் மோட்சமுடன் இருக்கிற நித்திய கன்னிகையே சகல ஆபத்திலே நின்று எங்களை தற்காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக சர்வேஸ்வருடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிப்பமாக சர்வத்துக்கும் அதிபதி கர்த்தவாகிய நித்திய சர்வேஸ்வரா அவதரித்த உம்முடைய திருக்குமாரனுக்கு மாதாவான புனித கன்னிமரியாளை எங்களுக்கு தாயாராகவும் ராசினியாகவும் தந்தளினரே. உம்முடைய கிருபை வரப்பிரசாதத்தால் மோட்ச அலங்காரியான இந்த பரமநாயகியின் உத்தம புண்ணியங்களை அடியோர்கள் இப்பிரதேசத்தில் சஞ்சரிக்க வரைக்கும் சுமத்திரையாய் அனுசரித்து உமது பேரும்ப தரிசனையில் அவருடைய ஆனந்த பாக்கியத்துக்கு பங்களின்படிக்கு எங்கள் மன்றாட்டுகளையும் எங்கள் அம்புள்ள மாதா எங்களுக்காக செய்யும் மன்றாட்டுகளையும் கேட்டு எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சாமி. ஆமென்.
கண்களை மூடி ஆண்டவருடைய வல்லமிகு வார்த்தையை தியானிக்க நம் உள்ளங்களை தயார் செய்வோமா? டி மைனர். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நாம் உணர்வோம். டி மைனர். என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதும் இல்லை. நேசிக்கிற அன்பு தெய்வமே, தர்மியான ஆசீர்வாதமிக்க வேளைக்காய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்னைக்கு மகிமை சேர்க்க நாங்களே எடுக்கிற தேர் திருவிழாவின் முன்னோட்டமாய் எங்களையே தயாரிக்க இதோ நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரலோக புதுமை அன்னை இதோ பாவிகளின் அடைக்கலமாய் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவருடைய அன்பு கரங்களில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அர்ப்பணிக்க ஒப்புக் கொடுக்க பிரசன்னம் வந்திருக்கிறோம். இதனாலே ஆண்டவருடைய வல்லமிகு இறை வார்த்தையை கேட்கிற எங்கள் ஒவ்வொரு இதயங்களையும் தயார்படுத்தும்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் ஏற்றுக்கொள்ளும். தேவரின் வல்லமையாய் பொறுப்பெடுத்து இப்படி அன்பு கரங்களில் ஆசிரியரின் வழியில் நடத்தும்படி செபிக்கிறோம். கேட்கிற இறை வார்த்தை 30, 60, 100 மடங்காய் பலன் கொடுக்க, கனி கொடுக்க உன் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்று வல்லமையாய் எங்களை வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு ஊர்ல 2 திருடங்க இருந்தாங்களாம். அந்த 2 திருடங்கள்ல பேரு, ஒருத்தன் பேரு குட்டி திருடன், இன்னொருத்தன் பேரு சுட்டி திருடன். ஒருத்தன் பேரு என்ன? குட்டி திருடன். இன்னொருத்தன் பேரு சுட்டி திருடன் பெரியவன், குட்டி திருடன் அசிஸ்டன்ட். 2 பேரும் ஒரு பேங்க்ல போய் நைட்டோட நைட்டா நிறைய பணம் கொள்ளையடிச்சிட்டாங்க. ஒரு சாக்கு மூட்டை நிறைய எடுத்துட்டு வந்தாச்சு. எங்க உட்கார்ந்து ஷேர் பண்ணலாம், யாரும் வரக்கூடாது, மாட்டிக்க கூடாது, மாட்டிக்கிட்டா உள்ளது எல்லாம் போயிருமே அப்படிங்கிற ஒரு பயம் அவர்களுக்குள்ளதாக. என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப அந்த குட்டி திருடன் சொல்றான், பாஸ் எங்க ஊர்ல ஒரு கல்ற தோட்டம் இருக்கு, மக்கள் பகல்லையே அதுக்கு போக ரொம்ப பயப்படுவாங்க, நைட்ல யாரும் வர சான்ஸே இல்ல, நம்ம அங்க போய் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவரு சரி ஓகே வாடா போலாம் அப்படின்னு போகிறப்ப இந்த சுட்டி திருடனுக்கு ஒரு எண்ணம், இவனை விட நம்ம ஒரு 2000 ரூபாய் கட்டாது எக்ஸ்ட்ரா ஆட்டையை போடணும், நம்ம பாஸ் இவன் அசிஸ்டன்ட், ஈக்குவல் ஷேரிங் கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போறான். கரெக்டா கல்ற தோட்டம், கும் இருட்டு, கதவு சாத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த குட்டி திருடன் சொல்றான், டேய் நீ ஃபர்ஸ்ட் எட்டி தாவு, அப்புறம் நான் பணத்தை கொடுக்கறேன், அப்புறம் நான் வர்றேன், நம்ம உள்ள போய் பங்கீடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அந்த குட்டி திருடன் மேல ஏறப்ப
ஒரு 2,000 ரூபாய் கட்டை எடுத்து அந்த கல்ற தோட்ட கதவுக்கு பக்கத்துல இருந்த பூச்செடியில நைஸா ஒளிய வச்சுட்டான். அவன் தாண்டினா இவனும் தாண்டிட்டான். உள்ள போறாங்க, ஒரு கல்றைய சுத்தம் பண்றாங்க. ஆப்போசிட்ல உட்காந்துட்டு பங்கீடு ஆரம்பமாகுது. எப்படி? பெரிய திருடன் சொல்றான், பணக்கொட்டெல்லாம் கொட்டி ஒவ்வொரு கட்டா, உனக்கொன்னு எனக்கொன்னு, உனக்கொன்னு எனக்கொன்னு, உனக்கொன்னு எனக்கொன்னு அப்படின்னு பங்கீடு போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட மணி 4:30 ஆயிருச்சு. உபதேசியாரு கோயிலுக்கு காலையில 5 மணிக்கு அசிகால மணி அடிக்கணுமே. வர்றாரு தைரியமா. கரண்ட் நம்ம ஊர் மாதிரியே கரண்ட் அங்கேயும் கட் ஆயிருச்சு. பயந்துகிட்டே வர்றாரு. பயப்படலன்னு காட்டுறதுக்கு என்ன செய்யறாரு? சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு கல்ற தோட்டத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும். பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன் அப்படின்னே வர்றாரு. கரெக்டா கல்ற தோட்டத்துக்கிட்ட வர்றாரு. உள்ள இருந்து சத்தம் என்ன கேக்குது? உனக்கொன்னு எனக்கொன்னு, உனக்கொன்னு எனக்கொன்னு அப்படின்னு முரட்டு சத்தம். உபதேசியார் கையை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு காதை நல்லா வச்சு கேக்குறார். திருட முரட்டுத்தனமா சொல்றான், உனக்கொன்னு எனக்கொன்னு, உனக்கொன்னு எனக்கொன்னு அப்படின்னு. அவ்வளவுதான். அப்படியே வேக்குது, நடுக்கும், பதறி எடுத்துக்கிட்டு ஓடுறாரு. 4:45 போய் பங்கு தந்தை ரூம தட்டுறாரு. டம்மு 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 தட்டுறாரு. கடுப்புல வந்தாரு. 4:45 தான் ஆகுது, அதுக்குள்ள ஏயா என்ன எழுப்புன? சாமி, கல்ற தோட்டத்துல அநியாயம் நடக்குது. என்னப்பா நடக்குது? கொல்லிவாய் பிசாசு, காட்டேரி பிசாசு எல்லா பணங்களையும் பங்கீடு பண்ணிட்டு இருக்கு. என்னப்பா பண்ணுது? நீங்க வாங்க சாமி, உனக்கொன்னு எனக்கொன்னு, உனக்கொன்னு எனக்கொன்னு, உனக்கொன்னு எனக்கொன்னு பங்கீடு பண்ணிட்டு இருக்கு சாமி. பங்கு தந்தை கேட்கிறார், ஐயோ இன்னைக்கெல்லாம் எவ்வளவு காலம் வளர்ந்துருச்சு, இன்னைக்கு போய் பேய் பிசாசுங்கிறப்ப தர தர தரதான் இழுத்துட்டு போயிட்டாரு. ஃபாதருக்கு பயம். ஆகா, போறப்பதான் தோணுது, பேய்க்கு வேற வெள்ளன்னா பிடிக்காதே, நம்ம வேற வெள்ளாஞ்சி போட்டிருக்கோமே, இந்த படுபாவி நம்ம சம்பளத்தை கரெக்டா குடுக்கலன்னு கோவத்துல கடுப்புல கொண்டு எங்க சிக்க விட்டுருவானா அப்படின்ட்டு போறாங்க. கல்ற தோட்ட கதவு கிட்ட 2 பேரும் நிக்கிறாங்க. உள்ள என்ன சத்தம் கேக்குது? உனக்கொன்னு எனக்கொன்னு, உனக்கொன்னு எனக்கொன்னு. பங்கு தந்தைக்கு அப்படியே கிடுக்கிட்டு நடுங்குது. உபதேசியாருக்கு வேர்த்து ஊத்துது அப்படியே. அப்ப உள்ளார ஷேரிங் முடிஞ்சது. அப்ப அந்த குட்டி திருடன் சுட்டி திருடன் சொல்றான், இவ்வாறு 2 பேரும் ஓடிரணும், அவ்வளவுதான். நீ மாட்டினா உனக்கு, நான் மாட்டினா எனக்கு, அவ்வளவுதான். இனிமேலு நம்ம 2 பேருக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொன்னே. அந்த குட்டி திருடன் சொல்றான், அப்படிலாம் என்னை ஏமாத்த முடியாது அப்படின்னு. ஏண்டா, இதையெல்லாம் பங்கீடு பண்ணியாச்சு, கதவு கிட்ட இருக்கிற அந்த 2 யாருக்கு அப்படின்னா, கதவு கிட்ட இருக்க அந்த 2,000 ரூபாய் நோட்டு அவன் கேட்டான். பங்கு தந்தைக்கு அவ்வளவுதான். உபதேசியாருக்கு மயக்கமே வர்ற மாதிரி ஆயிருச்சு. சாமி அப்படின்னு திரும்புறாரு. பங்கு தந்தைய அங்க காணோம். மாப்பு. மனித வாழ்க்கை பயம் நிறைந்ததா இருக்கிறது. இறந்த காலத்தை குறித்த பயம், நிகழ்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் பயம் நிறைந்ததாய் இருக்கிறது. எப்படி இருக்குமோ என்னுடைய எதிர்காலம், என்னாகுமோ என்னுடைய எதிர்காலம், இப்படியே போன என்னோட வாழ்க்கை எங்க போய் முடிய போகுதோ என்ற குழப்பத்திலும் வேதனையிலும் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இன்றைக்கு தாய் திருச்சபை கொடுக்கிற அருமையான செய்தி. ஒரு கார்ல பின்னால வசனம் போட்டிருந்துச்சு, மேரி இஸ் த ஷார்டஸ்ட், ஷூரஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் வே டு ரீச் காட். அந்த மரியாள் இறைவனிடத்தில் சென்று அடைவதற்குரிய எளிய, முக்கியமான, பாதுகாப்பான, பரிசுத்தமான வழி என்பதை குறித்து அந்த வசனம் இடம் பெற்றிருந்தது. என்னுடைய கண்ணக்கம் இதுவாகத்தான் இருக்கிறது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, எதிர்காலம் என்ன ஆகும், கேள்விக்குறியான இந்த வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு நினைத்து பார்க்க வேண்டியது.
ஏன்னா இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, ரொம்ப வேகமா போய் கொண்டிருக்கிறது. பாவம் பிரச்சனை இல்லை, யாரு செய்யல, எல்லாம் தான் செய்யறான். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா, நான் மாத்திரம் என் வித்தியாசமா இருக்கணும், நானும் பண்ணிட்டு போற, முடிஞ்சா கடைசியில பாத்துக்கலாம் அப்படின்னு பாவத்தை உணர்ந்து கொள்ளாத, புரிந்து கொள்ளாத, கனாகனத்தை அறிந்து கொள்ளாத ஒரு வித்தியாசமான உலகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இளைஞருடைய கனவு என்னவா இருக்கு, இளம்பெண்களுடைய கனவு என்னவா இருக்கு, ஆன்மீக தாக்கத்தோடு இருக்கிறதா? இல்லையே. 6 இலக்கில் சம்பளம், 5 நாட்கள் வேலை, 4 சக்கர வாகனம், 3 BHK, 2 குழந்தை, 1 மனைவி, 0% டென்ஷன். இதுதான் உங்களுடைய இலக்கு. இதை அடைச்சிட்டா போதும், நான் சாதனையாளர், இதை அடைச்சிட்டா போதும், என்னோட வாழ்க்கையில திருப்தி, பிரச்சனை இல்ல, போராட்டம் இல்ல அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. 6 இலக்கில் சம்பளம், லட்சத்தை தாண்டணும், கம்மியா இருந்துச்சுன்னா கேவலம், அதெல்லாம் வேலைக்காகாது. 5 நாள் வேலை, சனி ஞாயிறு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும். 4 சக்கர வாகனம் இல்லைன்னா கேவலம். 3 BHK பெட்ரூம் ஹால் கிட்ட நீட்டா சொந்தமா ஒன்று இருக்கணும். 2 குழந்தை, 1 மனைவி, 0% டென்ஷன். இன்றைக்கு ஆய்வு சொல்லுகிறது, குடும்பங்களில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை 10 ஆண்டை காட்டிலும் இப்போது 200 மடங்கு அதிகமாய் மாறி இருக்கிறது. என்ன காரணம்? பாவத்தை உணர்ந்து கொள்கிறதில்லை. திருவெளிப்பாடு புத்தகம் 3வது அதிகாரம் 1, 2, 3 இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் என்று கேட்கிற போது நிச்சயமாக நம்ம உள்ளத்தை குத்துகிற ஒரு வார்த்தைகளாய் இருக்கிறது. ஏன்னா அங்கு சொல்லப்படுகிற செய்தி 3வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை, உன் செயல்களை நான் அறிவேன், நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து விட்டாய், எனவே விழிப்பாயிரு, உன்னில் என்று இருப்பதை உறுதிப்படுத்தி, அது இறக்கும் தருவாயில் இருக்கிறது. நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு. நீ உண்மையில் இறந்து விட்டாய், உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன். எதற்காக இந்த திருவிழாக்கள், எதற்காக இந்த கொண்டாட்டங்கள், எதற்காக திருப்பள்ளி, எதற்காக திருவருட்சாதனங்கள் கொடுக்கப்பட்டது? மனிதனாய் பிறந்து மனிதனாய் மரிப்பதற்காக வாழ்வதல்ல மனிதனுடைய வாழ்க்கை. மனிதனாய் பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த புனித நிலையை அடைவதற்குரிய முயற்சிகளை, சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிகளில் பங்கெடுக்கிற போது, ஆராதனைகள் பங்கெடுக்கிற போது, திருவருட்சாதனங்களில் பங்கெடுக்கிற போது என்னுடைய உண்மை நிலையை உணர்ந்து புரிந்து கொண்டு நான் மரித்திருக்கிறேன், இந்த ஆண்டவருடைய பாதத்திற்கு அடைவதற்கு தடையாய் இருக்கிறது, என் செயல்கள் நிறைவேற்றவையாய் ஆண்டவர் முன் இருக்கிறதை கண்டு உணர்ந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 10 நாள் திருவிழா நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரல அப்படின்னா கொண்டாடுகிற கொண்டாட்டம் அர்த்தமற்றதாய், பொருளற்றதாய் மாறிவிடும். பாருங்க, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. இன்னைக்கு பாவம் ரொம்ப ஆயிடுச்சு, சர்வசாதாரணமாயிடுச்சு, ஹபிச்சுவல். இன்னைக்கு அது ஒரு பெரிய இது கிடையாது. ஒரு சின்ன பையன் 3ஆம் கிளாஸ் இறையிறக்காண்டவர் முன்னால போய் கேவி அழுது பயங்கரமா அழுதுட்டு இருந்தான். பங்கு தந்தை பின்னால் இருந்து பார்த்தா, ஏண்டா இப்படி அழுகிற, என்னடா ஆச்சு அப்படின்னா, சாமி சொல்றதுக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு, நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் சாமி. நீ படிக்கிறது 3வது, நீ என்னடா பாவம் செஞ்சிருக்க போற? இல்ல சாமி, கடவுள் மன்னிக்க முடியாத அளவு பெரிய பாவத்தை நான் செஞ்சுட்டேன், என்ன தயவு செய்து ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சாமி. ஃபாதர் கேட்டா, டே நீ என்ன செஞ்சன்னு சொல்லி சொல்ல, எனக்கு டென்ஷன் ஆகுது, பிரஷர் ஏறுது, என்ன செஞ்சன்னு சொல்லு அப்படின்னு நைஸா இப்படி பார்த்தான். யாரும் பார்க்கல அப்படிங்கறத கவனிச்சுக்கிட்டு சொன்னா, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டேன் ஃபாதர். ஃபாதர் சொன்னா, டே ராஸ்கல், அது தப்பு. கேர்ள் ஃப்ரெண்டு, ஆனா கடவுள் மன்னிக்க முடியாத அளவு பெரிய பாவம்டா, கடவுள் மன்னிப்பாரா? ஏன்டா? இல்ல ஃபாதர், என் மனசு அது உறுத்திக்கிட்டே இருக்கு, குத்திக்கிட்டே இருக்கு ஃபாதர். சரி, நான் ஒரு சின்ன காரியம் செய்யறேன், அதை செஞ்சேன்னா கடவுள் உன் பாவத்தை மன்னிச்சுக்குவாரா? என்ன ஃபாதர்? சொல்லுங்க ஃபாதர், தயவு செய்து சொல்லுங்க. வீட்டுக்கு நேரா போ, ஒரு சின்ன டம்ளர் தண்ணி எடு, வீட்டு மொட்டை மாடிக்கு போ, கையை இப்படி நீட்டி டம்ளரை வச்சு நின்றுகிட்டே இரு. வெயில் பட 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 தண்ணி ஆவிமயமாகும். காலியாச்சுன்னா கடவுள் உன்னை மன்னிச்சுட்டாரு, இது பரிகாரம். கேட்கறான், உண்மையா மன்னிப்பாரா ஃபாதர்? சத்தியமா மன்னிப்பாரா? இறக்கமுள்ள கடவுள்டா, போடா அப்படிங்கிறார். ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு ஓடுறான். ஓடிட்டு போய் தண்ணி டம்ளர் எடுத்துக்கிட்டு மாடிக்கு ஏறான். யார் மேலேயும் மோதரா பார்த்தா அவங்க அண்ணன், அவன் கையில சொம்பு இருக்குது, தூக்கி வாரி போடுது. அண்ணே, என்னன்னே உன் கையில சொம்பு இருக்குதுங்கிறான். சத்தம் போடாத. அப்பா மேல பக்கெட்டோட 2 நாளா நின்றுகிட்டு இருக்காரு.
இன்றைக்கு நாம் வாழ்ந்து காட்டுகிற தவறான முன்னுதாரணங்கள் நமக்கே பிரச்சனையாய் முடியும். சந்தேகம் இல்லை. ஆக எப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரண வாழ்க்கையை நான் என் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். கணவனாக, மனைவியாக, தாயாக, தகப்பனாக, வீட்டின் பெரியவர்களாக இருந்து கொண்டிருக்கிற நாம் பாவத்தினுடைய கனாசனத்தை உணர்ந்து கொண்டு சாத்தா ஒரு விதமா நீ முடிஞ்சது, உன் வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளவுதான், கஷ்டம், இனி மீட்க யாருமே இல்ல, உன்னோட வாழ்க்கை கஷ்டம், முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவ்வளவுதான், இனி யார் என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு விஷ விதைய வைப்பான், ஒரு விஷ விதை. தொடக்க நூல் 3வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை சொல்கிறது, அவர்கள் இறைவனுக்கு ஏற்புடையபடி வாழாத போது, இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாத போது இறைவனுடைய அந்த உன்னத பிரசன்னத்திலிருந்து துரத்தி விடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பாப்புலர் என்ன ஆயிரப்போது, இதுல என்ன ஆயிரப்போகுது, இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன புரியுதா, இது என்ன ஆயிரப்போகுது, எவ்வளவோ கொடுத்திருக்காரு, அத்தனையும் சாப்பிடுறாரு, இது மட்டும் தான் சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டுதான் பார்ப்போமே, என்னதான் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு தலைமுறை. நாம ஒரு எடுத்துதான் பார்ப்போமே, இது பிரச்சனை என்னதான், எங்கதான் போய் முடியுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு வாழக்கூடிய ஒரு மனநிலை. இன்றைக்கு தாய் திருச்சபை புனித மெத்தாடியஸ் சொல்லுகிறார், அன்னை மரியாள் இறைவனால் கொடுக்கப்பட்ட உன்னத உடன் ரட்சகி, பாவிகளுக்கு அடைக்கலமாயிருக்கிறவர்கள். நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் சரி, இந்த உலகம் உன்னை வெறுக்கிற போதும், இந்த உலகம் உன்னை துறக்கிற போதும் சரி, நீ மனம் வருந்தி மனம் திறந்து இறைவனிடத்தில் சேர வேண்டும் என்று சொல்லி அன்னையினிடத்தில் அடைக்கலம் புகுகிற போது இந்த அன்னை ஒருபோதும் உன்னை விட்டு விலகாதவளாக இருக்கிறார். அன்னையினுடைய பணி அதுதான். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடித்து கொண்டு மகனிடத்தில் கொண்டு சேர்க்கிற உன்னத பணி. பழைய ஏற்பாட்டில் அழகா இருக்குது, எண்ணிக்கை புத்தகம் அழகா சொல்லுது இந்த வார்த்தைகள். 35வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை, வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. அடைக்கலம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எண்ணிக்கை புத்தகம், புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 35 verse 15 இது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம். என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு முறை இருந்தது. இஸ்ராயேல் குலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த விசேஷ இனத்திற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. என்னன்னு பார்க்கிற போது 35வது அதிகாரம் 13, 14, 15 இறை வார்த்தைகள் சொல்லுகிறது, நீங்கள் கொடுக்கும் நகர்கள் 6 அடைக்கல நகர்களாய் இருக்கும். யோர்தானுக்கு அப்பால் 3 நகர்களும், கானான் நாட்டுக்குள் 3 நகர்களும் நீங்கள் அடைக்கல நகர்களாக கொடுக்க வேண்டும். யோர்தானுக்கு அந்த சைடு 3 நகர், இந்த சைடு 3 நகர். எதுக்கு அடைக்கல நகர் அப்படின்னு பார்க்கிற போது சொல்லுகிறது, 6 நகர்களில் இஸ்ராயல் மக்களுக்கும் அந்நியருக்கும் அவர்களுடைய தற்காலிகமாக தங்கி இருப்போருக்கும் அடைக்கல நகர்களாயிருக்கும். எதுக்காக அழகா சொல்லப்படுகிறது, தற்செயலாய் ஒரு ஆளை கொல்பவன் எவனும் அங்கே ஓடி சென்று புகலிடம் பெறலாம். அந்த இடத்துல ஓடி போய் புகலிடம் பெற்றுக்கலாம். அந்த நகருக்குள் நுழைஞ்சாச்சு அப்படின்னா, அந்த அடைக்கல நகருக்குள் நுழைஞ்சாச்சு அப்படின்னா, அவன் எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சரி, தேசத்தையே காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு துர்மார்க்க வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் சரி, அவன் அந்த நகருக்குள்ள போயிட்டான் அப்படின்னா அந்த சட்டம் ஒன்னும் செய்யாது. ஏன்? அது அடைக்கல நகர். அடைக்கல நகர் அப்படின்னா சொல்லல, கடவுள் சொல்லல, நான் தேர்ந்தெடுத்த விசேஷித்தமாய் அற்புதமாய் தேர்ந்து கொண்டிருக்கிற இஸ்ராயல் மக்களுக்கு மாத்திரம் சொல்லல. இஸ்ராயல் மக்களுக்கும் அந்நியருக்கும் அங்கு வருகிறவர்கள் தங்கி இருக்கிறவர்களுக்கும் அந்த நகர் அடைக்கல நகராய் இருக்கிறதா. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடைக்கல நகர் யாரு? அன்னை மரியாள். அன்னை மரியாள். இந்த தாயினிடத்தில் தஞ்சம் புகுகிற போது, தாயினிடத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற போது, ஒப்பு கொடுக்கிற போது, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அதனாலதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் அந்த மிகவும் இரக்கமுள்ள தாயை ஜெபத்தை சொல்லுங்க. அந்த ஜெபத்தை சொல்லுகிற போது வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு அழகான பொருள் தாங்கிய, பொருள் தெரிந்த ஒரு வார்த்தைகளாய் இருக்கிறவே. இரக்கமுள்ள தாய் ஒவ்வொரு பாவிகளுக்கும் அடைக்கலமாய் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. ஒரு தாத்தாவும் பேரனும் ஒரு நெடும் பயணம் மேற்கொண்டார்கள். அந்த நெடும் பயணம் மேற்கொள்கிற போது கிட்டத்தட்ட மணி 5:45 ஆகிறது. இப்ப அவங்க போய் அடைய வேண்டிய இலக்கை சென்று அடைவதற்கு ஒரு காட்டினை கடக்க வேண்டும்.
அந்த தாத்தா ரொம்ப டென்ஷன். ஏன்னா இருட்டிருச்சுன்னா புலி, சிங்கம், கரடி, மிருகம் ஏதாவது வந்து ஏதாவது ஆபத்து ஏற்படுத்தியுமே அப்படிங்கிற ஒரு பயத்தோடு வேகமா நடக்கிறாரு பேரன் கையை பிடிச்சுக்கிட்டு. ஆனா அந்த பேரன் கொஞ்சம் கூட டென்ஷன்ல, ரொம்ப ரிலாக்ஸ், ரொம்ப கூல். இன்னைக்கு ஜெனரேஷன் எப்படி இருக்கு, டேக் இட் ஈஸி பாலிசி, எதை குறிச்சும் கவலை இல்ல, ஜாலியா வீட்டுல கஷ்டமா அது நமக்கு என்ன இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. ஜாலியா கையாட்டிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போறான். ஒரு பாதி காட்டுக்கு தாத்தா போயிட்டாரு. பாதி காட்டுக்கு போனோன்னு இந்த பேர முகத்தை பாக்குறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம எவ்வளவு டென்ஷனா எவ்வளவு ஒரு சூழ்நிலையில போய்கிட்டு இருக்கோம், இந்த இருட்டுவதற்குள்ளதாக இந்த காட்டை கடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், இவன் கொஞ்சம் கூட பயப்படாம பொறுப்புலாம இப்படி வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட கேட்கிறார், டேய் பேரா, இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். நடு காட்டுல நிறுத்தி பேரன் சொல்றான், தெரியாது தாத்தா. எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா? தெரியாது தாத்தா. டேய் இது காடு அப்படின்னு பேரன் சொல்றான். காடா தாத்தா? காட்டுன்னா புலி, சிங்கம் எல்லாம் இருக்குமா தாத்தா அப்படிங்கிறான். ஆமாண்டா, ஒருவேளை இந்த காட்டுல நடு காட்டுல உன்னை கைய விட்டுட்டு நான் ஓடிட்டேன்னா நீ என்னடா செய்வ அப்படிங்கிறப்ப அந்த பேரன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க தாத்தா, நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. தாத்தா கூட ஆச்சரியம், ஏண்டா அப்படின்னு கேட்ட போது அந்த தாத்தாவை பார்த்து அந்த பேரன் சொல்றான், நான் உங்களுக்கு கொல்ல பிரியம், நான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம், என்ன நீங்க அதிகமா அன்பு செய்கிறீர்கள், அதனால் எந்த நிலையிலும் சூழ்நிலையிலும் என்னை விட்டு ஓட மாட்டீங்க. அந்த தாத்தா கேட்கிறாரு திரும்ப ரெண்டாவது கேள்வி, ஏண்டா காட்டுல இருக்கும் புலி, சிங்கம் வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவ தாத்தா, வயசான காலத்துல நீ என்ன பண்ணுவ அப்படின்னப்ப அந்த பேரை அழகா சொல்றான். அருமையான ஒரு வசனம், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், தாத்தா எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். அந்த தாத்தா கேட்கிறார், என்னடா செஞ்சிருக்க? நான் அதிகம் நேசிக்கிற, அதிகம் நம்புகிற ஒருவரிடத்தில் என் கரங்களை கொடுத்திருக்கிறேன். நான் அதிகம் நேசிக்கிற, அதிகம் நம்புகிற ஒருவரிடத்தில் என் கரங்களை கொடுத்திருக்கிறேன். தாத்தா பாக்குறாரு, அவருடைய பெரிய கைக்குள்ள அந்த குட்டி கை இருக்கு. அவருக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே முழங்கால் போடுறாரு, இறுக்கி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்துட்டு சொல்றாரு, என் மேல இவ்வளவு பாசமா, என் மேல இவ்வளவு நம்பிக்கையா, என் மேல இவ்வளவு அன்பா, எந்த ஆபத்து வந்தாலும் நான் உன்னை அணுக விட மாட்டேன், நான் முன்னால இருந்து உனக்கு பாதுகாப்பேன், நான் உன் கூட இருக்கேன், நீயே பயப்படுற, நீயே கலங்குற, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நடக்க ஆரம்பிச்சார். நீ யோசிச்சு பார்க்க வேண்டிய என்ன, பல சமயங்களில் குழப்பத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம். காடு பயணம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், அவமான நோய் நோக்காடுகளுக்கு மத்தியில் நம்முடைய பயணங்களாய் இருக்கலாம். சோர்வுக்குள்ளாக்க வேண்டாம், தள்ளவே வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏன் மரியாதை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னத பரிசு. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 27வது இறை வார்த்தை, பாவிகளாய் இருக்கிற நமக்கு தஞ்சம் புகுந்து கொள்ள, அடைக்கலம் புகுந்து கொள்ள இறைவன் கொடுத்திருக்கிற உன்னத பரிசு இதோ உன் தாய் என்று சொல்லி இந்த தாயை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பேரிடத்தில் இருக்கிற அந்த விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறதா? விசுவாசம், நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கிறதா? அது பேர என்ன சொன்னா, தாத்தா நீங்க என்ன விட்டு போக மாட்டீங்க, நீங்க என்ன விட்டு ஓட மாட்டீங்க தாத்தா, ஏன்னா நான் உங்களுக்கு கொல்ல பிரியம், நீங்க என் மேல அதிகப்படியான அன்பு வச்சிருக்கீங்க, அக்கறை உள்ள தாத்தாவா இருக்கிறீங்க, அன்னையும் அக்கறை உள்ள அன்னையா இருக்கிறார். எந்த நிலையிலும் சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் ஊதாரி பிள்ளை போல நம்ம அவங்களை எட்டி உதச்சிட்டு உதாசீனப்படுத்திட்டு செல்லுகிற போதும் அன்னை நம்மை பின்தொடர்கிறவளாக இருக்கிறார். ஏன்? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அது. அவங்களுக்கு சிறப்பா கடைசியில் மகன் கொடுத்த பணி என்னது? இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பத்திரமாய் பாதுகாப்பாய் என்னிடத்தில் வந்து சேர்க்கிற உன்னத பணி உங்களுடைய பணி. அதைத்தான் அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்துல. அதுல இந்த இடம், இந்த திருத்தலத்துல வல்லமையாய் வீற்றிருந்து நம் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாவிகளாய் இருக்கலாம், கவலைப்பட தேவையில்லை. பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம், கவலைப்பட தேவையில்லை. எப்படிப்பட்ட நிலையிலும் உன்னை ஏற்று அன்பு செய்ய,
உன்னை வல்லமையாய் வழிநடத்த மகனிடத்தில் கொண்டு சேர்க்கிற உன்னத பொறுப்பை பெற்றிருக்கிற பாவிகளின் தஞ்சமாய், பாவிகளின் அடைக்கலமாய், அந்த பழைய ஏற்பாட்டுக்கு எப்படி ஒரு அடைக்கல நகர் கொடுக்கப்பட்டிருந்ததோ அதுபோல புதிய ஏற்பாட்டில் சேர்ந்து கொள்ளப்பட்ட இனமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடைக்கல நகர் இந்த தாய். இன்னைக்கு இஸ்ராயல் போனீங்கன்னா பார்க்கலாம், 2 காரியங்கள் இந்த அடைக்கல நகர்ல ஒரு சிறப்பா இருக்கும். அடைக்கல நகர்னா அந்த இடத்துக்குள்ள போய் அத்தனை புகலிடம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்ன செஞ்சன்னு கேட்க மாட்டாங்க, எப்படி உன்னோட கடந்த வாழ்க்கையை குறித்து யோசிக்க மாட்டாங்க, என்னென்ன தேவையோ சிறப்பாக செய்வார்கள். என்ன அப்படின்னா அந்த வழிகாட்டி, அந்த வழிகாட்டி ஊர் பாத்தீங்க அப்படின்னா அந்த காவல் கிணறுல இறங்கினோடனே நம்ம ஊருக்கு போட்டிருக்கு வடக்கங்குளம் 7 கிலோமீட்டர். என்ன செய்யணும், அந்த வழியில நம்ம கரெக்டா நடந்து வந்தோம் அப்படின்னா அழகா இந்த ஊரை நம்ம சேர்ந்துடலாம். அப்ப அந்த பாவிகளுக்கு என கொடுக்கப்பட்டிருக்கிற வழிகாட்டி அன்னை மரியாள், அவள் சொல்லுகிறபடி, அவள் காட்டுகிறபடி, அவருடைய விருப்பப்படி நாம் ஒவ்வொரு நாளும் அந்த வழித்தடங்களில் நடக்கிற போது, கடக்கிற போது எந்த ஆபத்தும் எந்த பிரச்சனைகளும் நம்மை அணுகாது என்பதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள சிறப்பாக இன்றைக்கு விசேஷித்த விதமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது காரணி, அந்த அடைக்கல நகரனுடைய கதவு எப்போதுமே பூட்டப்படுவதில்லை. நாளினுடைய 24 மணி நேரம், வாரத்தினுடைய 7 நாட்களும். இன்னைக்கு ஷோரூம்ல எல்லாம் லேட்டஸ்டா போட்டிருப்பாங்க 7x24, அதாவது வாரத்தின் 7 நாட்களும், மாதத்தின் 30-31 நாட்களும், வருடத்தின் 365 நாட்களும் திறந்திருக்கும். அதனால பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்யணும், காலையில 9 to சாயங்காலம் 5க்குள்ள வந்தாதான் அடைக்கலாம், இல்லன்னா அடைக்கலம் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. வழிகாட்டியை பின்பற்றி 24 மணி நேரமும் நமக்காய் காத்திருக்கிற அன்னை. என் பிள்ளை திருந்தாதா, என் பிள்ளை திரும்பாதா, என் பிள்ளை இறைவனுக்கு ஏற்புடையபடி வாழாதா, ஏன் பயப்படணும்? இறந்த காலம் முடிஞ்சு போச்சு, எதிர்காலம் இனி வருகிற நாட்கள் என்னுடைய பிரசன்னம் கூட இருக்கிற போது ஏன் கலங்க வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும்? இன்னும் சிறப்பாய் நிகழ்காலத்துல ஒவ்வொரு நாளும் துணையாய் தூணாய் என் பிள்ளைகளோடு நான் இருக்கிறேனே. அந்த பேரண்ட்ஸ் சொன்னது போல இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா, நான் அதிகம் நேசிக்கிற, அதிகம் நம்புகிற ஒருவரிடத்தில் என் கரத்தை கொடுத்திருக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு நீங்க அன்னையினுடைய கரத்துல உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க, உங்க பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. எத்தகைய நிலையிலும் சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத, கைவிடாத தாயாக பரிந்து பேசுகிற, வல்லமையாய் பரிந்து பேசுகிற, ஆசிரியரின் பாதையில் அனுதினம் அற்புதமாய் நடத்துகிற ஒரு தாயாக இருக்கிறார். அதனாலதான் நம்ம எப்பவுமே நினைச்சுக்கணும், Mary is the shortest, sweetest and safest, surest way to reach God. இந்த அன்னையினுடைய வழி நிச்சயமாய் நம்மை கொண்டு பரலோகத்தில் சேர்க்கும். அதுக்காகத்தான் பூசை, அதுக்காகத்தான் திருவழிபாடு, அதுக்காகத்தான் திருவருட்சாதனங்கள் நம்மை புனித நிலைக்கு மாற்றுவதற்கு, மனிதனாய் பிறந்து மனிதனாய் மடிப்பதற்கு அல்ல நம்முடைய வாழ்க்கை. அந்த பிரச்சனத்தில் ஒப்பு கொடுப்போம். தொடக்க நூல்ல பாவம் ஒரு ஏவாள் வழியாக வந்தது, புதிய ஏற்பாட்டுல இன்னொரு பெண் வழியாக, புதிய ஏவாளாக, அவள் வழியாக மீட்பு வந்தது. இணை ரட்சகி, கோ-ரெடீமர் என்று சொல்லுவார்கள். இணை ரட்சகி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவிகளுக்கு எப்போதும் அடைக்கலம் தர தயாராக இருக்கிற தாய், பாவிகளை எப்போதும் விட்டு விலகாத தாய். நீ பாவம் செஞ்சுட்ட, நீ மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்ட, நான் சொன்னபடி கேட்டியா, நான் அப்பவே சொன்ன, நீ இப்படி அடிபட்டு விழாய் வருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சுட்டி காட்டுகிற சாதாரண ஒரு பெற்றோர் அல்ல. என் பேச கேட்டிருந்தா நீ நல்லா இருந்திருக்கலாம், கேட்கல, இதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்க. சாதாரண பெற்றோர் சுட்டி காட்டுவார்கள். நம்முடைய தாய் அடைக்கலமாய் அவர்களிடத்தில் செல்லுகிற போது எந்த நிலையிலும் சூழ்நிலையிலும் கடந்த காலத்தை நினைவுறுத்தாமல் புதிய நாட்களை புதிய ஆசிரியரால் நிரப்பி நம்மையும் நம் குடும்பங்களையும் வல்லமையின் பாதையில் ஒவ்வொரு நாளும் சிறப்பாய் வழிநடத்துகிறவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம். அடைக்கல நகரான நம்முடைய பரிசுத்த பரலோக அன்னையினிடத்தில் நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணிப்போம். பாவத்தினுடைய கனாகனத்தை உணர்ந்து கொள்ள செய்யுங்க. ஆண்டவரே, தோ பாவம் உம்மிடத்திலிருந்து என்னை தூர கொண்டு செல்கிறது, உன்னோடு இணைந்து வாழ்வதற்குரிய ஆசிரியரை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி செய்கிறது. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை, என்னோடு இணைந்திருந்தாலன்றி
கனிதர இயலாது. என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உணர்ந்து கொள்ள இன்றைக்கு ஒரு அருமையான அழைப்பு. அன்றைய பிரசனத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பு தெய்வமே, ஒவ்வொரு நாளும் நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன காரியங்கள் என்னிடத்திலிருந்து உம்மிடத்திலிருந்து என்ன கொஞ்சமா கொண்டு போயிட்டு இருக்குது. விழித்து பார்க்கிற போது திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் சொன்னது போல, நீ உண்மையில் உயிரோடு இல்லை, இறந்து விட்டாய். இறந்து விட்டாய்னா பிசிக்கல் டெத் இல்ல, ஸ்பிரிச்சுவல் டெத், ஆன்மீக சாவு. ஆன்மீக வளர்ச்சி இல்ல, ஆன்மீக வறட்சியில இருக்கிறனால என்னுடைய வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் ஏற்புடையபடி இல்லைன்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு இனி வருகிற நாட்கள்ல என் வாழ்க்கையில மாற்றம் காண அன்னையினுடைய கரங்களில் என்னை அருமையாய் அர்ப்பணிக்கிறேன். இனி வருகிற நாட்களில் அந்த அன்னை காட்டுகிற பாதையில் நான் நடப்பேன். இறைவனும் இல்லத்தில் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அன்னையின் கரம் பற்றி ஆனந்தத்தோடு நான் நடந்து வருவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆராதனைக்கு முழந்தால் படியிட்டு நம்மை தயார் செய்வோம். எங்களுக்கு பாதுகாவல் துறையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவல் துறையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊர் செழித்தோங்கி முன்னேற்றமடையும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊருக்கு சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊரில் சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நம்மை தயார் செய்வோம்.
உனக்காகவே நான் வாழுவேன், உன் பாதை நான் செல்லுவேன், தினமும் பாதை நான் செல்லுவேன். உந்தன் வாழ்க்கை எந்தன் வாழ்வாய், உந்தன் வார்த்தை எந்தன் வழியாய். வாரும் வாரும் என் இயேசுவே, என்னில் வந்து சேருவே. வாரும் வாரும் என் இயேசுவே, என்னில் வந்து சேருவே. உனக்காகவே நான் வாழுவேன், உன் பாதை நான் செல்லுவேன், தினம் உன் பாதை நான் செல்லுவேன். எந்தன் வாழ்க்கை இயலாது, உன்னில் இருந்து உன்னில் இருந்தால் துயரங்கள் இனியேது, துயரங்கள் இனியேது. என்னாலுமே எப்போதுமே உன்னில் நான் கலந்திருந்தே, என்னில் நான் தகிர்ந்திருந்தே. வாரோ வாரோ என் இயேசுவே, என்னில் வந்து சேருவே. வாரோ வாரோ என் இயேசுவே, என்னில் வந்து சேருவே. அல்லும் பகலும் உலகே நினைக்க அருள்மழை பொழித்திடுவார். எந்த நிலையம் அமைதியை காண இறைவனி எழுந்தருள்வார், இறைவனி எழுந்தருள்வார். என் தெய்வமே என் கேசுவே, உன்னில் நான் கலந்திடுவே, என்னில் நான் மகிழ்ந்திடுவே. வாரும் வாரும் என் இயேசுவே, என்னில் வந்து சேருவே. வாரும் வாரும் என் இயேசுவே, என்னில் வந்து சேருவே. உனக்காகவே நான் வாழுவேன், உன் பாதை நான் செல்லுவேன், தினம் உன் பாதை நான் செல்லுவேன். குறையாத கருணாசமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே, அடியே மிகவும் பாவியா இருந்தாலும் உம்முடைய தயாரித்து நம்பி உமதை கிருபை சிம்மாசத்தை அண்டி தேரிரை ஆராதிக்கின்றேன். திரு இறையத்துக்கு ஏற்காத துறவமாக உமதன்புல தயன்பேரில் ஐயப்பட்ட சில பாவியுடைய குருட்டாட்டமுள்ள அவநம்பிக்கைக்கு பரிகாரமாக அடியேன் பரிசுத்த பிதாக்கள் தேருடைய வாக்குத்தத்தங்களில் ஊந்தி நின்ற திடனான நம்பிக்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நமஸ்காரம்
ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதும் இல்லை. நேசிக்கிற அன்புலையுமே நன்மையான ஆசிரியர்களுக்கு வேளையில் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த பிரசனத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு துணையாய் தூணாய் கடந்த நாட்கள் கடந்த ஆண்டுகளில் செய்திருக்கிற எண்ணற்ற நன்மைத்தனமான காரியங்களை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களின் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். எல்லாத்தின் தலைவராய் வைப்பராய் வழிகாட்டியாய் நீர் இருந்து காட்டுகிற முன்னத பாதையில் நடப்பதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கும். இதோ உன் தாய் என்று சொல்லி உன் தாயை எங்களுக்கு தாயாய் கொடுத்து பாவிகளாய் பரிசுத்தம் இல்லாமல் பலகீனர்கள் குறைபாடோடு இருக்கிற எங்களுக்கு அடைக்கலமாய் நீர் கொடுத்திருக்கிற அன்னைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்னையரிடத்தில் வண்டி வருகிற போதெல்லாம் பத்திரமாய் பாதுகாப்பாய் உம்மிடம் வந்து சேருவதற்குரிய வாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளும் சுவாமி. விசேஷித்த விதமான அன்னையின் வழியாக எங்களையும் எங்கள் குடும்பங்களிலும் கடந்த நாட்களில் நிறைவான ஆசிரியை நீர் கொடுத்திருக்கிறேன். ஏதோ உமக்கு ஏற்புடையபடி வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை எடுத்து எம்பி இருக்கிறேன். அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னது போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அன்னைக்கு கீழ்ப்படித்து அன்னையுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து ஏற்புடையபடி வாழ்கிற போது அன்னை எப்படி உயர்த்தப்பட்டார்களோ, அன்னை எப்படி மேன்மையாய் உயர்த்தப்பட்டார்களோ அதே போல நாங்களும் உயர்த்தப்படுவோம் என்பதை உணர்ந்து கொள்ள செய்யும். வேகமாய் வளர்ந்து வருகிற இந்த உலகம் பாவத்தின் பின்னால் பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடி ஓடி களைத்து உழைத்து ஒன்றுக்கும் உதவவில்லை என்று சொல்லுகிற சூழ்நிலையில உம்முடைய சமூகம் வருகிறோம். திருப்பாடல் 122:1 சொல்கிறது போல ஆண்டவர் இல்லத்தை கட்டவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் நகரை காக்கவில்லை என்று சொன்னால், கட்டியதும் காத்ததும் வீணிலும் வீண் என்று சொல்லப்படுகிறது போல அன்பு தெய்வமே அடைக்கலமாய் உம்மிடத்தில் புகழ் எங்களை ஆசிர்வதி. குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் மேன்மைப்படுத்த நம்பிக்கை நிறைந்த முன்னது உம்முடைய பிரசன்னத்தில் உயிருள்ள தெய்வீக பிரசன்னத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கும்படி சிதிக்கிறோம். எபிரேயர் புத்தகம் 12:2 சொல்கிறது போல நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்தி அதை நிறைவு செய்கிற என் ஆண்டவரின் மீது நம் கண்களை பதிய வைக்க வந்திருக்கிறோம். குடும்பங்களை பாருங்க, கணவன் மனைவிய பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்புடையபடி வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை பாவம் கடவுளிடத்திலிருந்து எங்களை பிரிக்கிறது. சாத்தானுடைய விஷவித்து எங்கள் உள்ளங்களில் விதைக்கப்படுகிற போது உனக்கு மோட்சம் இல்லை, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இது போன்ற காரியங்களை நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை அதன் வழியாக உதாரி பிள்ளையாய் விட்டு தூர செல்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறேன். நீர் கொடுத்திருக்கிற உன்னத அடைக்கல அன்னையினிடத்தில் அண்டி வருகிற போது அன்னை எங்களை பத்திரமாய் பாதுகாப்பாய் அழைத்து செல்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள செய்யும். அந்த பேரன் சொன்ன வார்த்தைகள் நான் அதிகமாய் நேசிக்கிற நம்புகிற ஒருவரிடத்தில் என் கரங்களை கொடுத்திருக்கிறேன், எந்த ஆபத்தும் அண்டாதபடி அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்று சொன்னானே. அன்னையினிடத்தில் நம் கரங்களை கொடுப்போமா? இன்னைக்கு சொல்லுங்க, நான் அதிகம் நம்புகிற நேசிக்கிற ஒருவரிடத்தில் என் கரங்களை கொடுத்திருக்கிறேன். அந்த அன்னை பத்திரமாய் பாதுகாப்பாய் ஆபத்துக்கள் விபத்துக்கள் பொல்லாப்புகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அவமானங்கள் தோல்விகள் குழப்பங்கள் வேதனைகள் எல்லா நிலையிலும் எங்களை விட்டு விலகாது என்னை பத்திரமாய் வழிநடத்துவாள் என்பதை உணர்ந்து கொள்ள செய்யும். குழந்தைகளை வாலிப பிள்ளைகள் உங்களுடைய பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம். வாலிப பருவத்தில் உன்னை படைத்து வரை நினைக்க மறவாத இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. உமக்கு ஏற்புடையபடி வாழ்வதற்குரிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். தெய்வீக கரம் முன்னும் பின்னுமாய் மேலும் கீழுமாய் இடப்புற வலப்புறமாய் சூழ்ந்திருந்து எங்களை காக்கட்டும். எதிராக இருக்கிற சாபங்களை நீக்கி போடும்படி உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த பரலோக அன்னையே, எங்களுக்காக எங்கள் குடும்பங்களுக்காக தெய்வீக மகனிடத்தில் ஒவ்வொரு நாளும் இறைஞ்சும்படி விரைந்து பேசும்படி வல்லமையாய் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கும்படி அர்ப்பணிக்கிறோம். ஏற்று எங்களை சிறப்பான வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
துரத்தியாததற்காகவும் உம்மை ஆராதியாததற்காகவும் உம்மை நம்பாததற்காகவும் உம்மை பேசியாததற்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் உமது மன்னிப்பை கேட்கிறேன். அருளது மனத்தை பாடி படித்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலாம். உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் உரைத்தீயோ தேவத்தையாக்கும் பெருமை மகிமையோரே வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவனாம் தூயராவி யானவர்க்கும் அழகில்லாத சம புகழ்ச்சி என்னும் தேவன் தாவனாக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்று நற்கனை ஆசிரியர் செய்கின்ற குடும்பங்களின் நலனுக்காகவும் இன்று நற்கனை ஆசிரியர் வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைத்து இறை மக்களின் குடும்பங்களின் நலனுக்காகவும் இறைவாமை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, ராஜ்யம் வருக,
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தரித்தரலாம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையில் விளைவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அன்பான இறை மக்களே, அன்னையின் திருவிழாவிற்கான 6ஆம் நாள் இந்நாள். இந்த புனித நாளிலே பரிபூரண மாதா பவுல், தூய ராயப்பர், தூய அந்தோனியா, தூய சூசையப்பர் அன்பிய இறைமக்களும், தூய மரிய கொரட்டி சபை மாணவியரும், திருக்குடும்ப நடுநிலைப் பள்ளி, தூய தெரசால் துவக்கப்பள்ளி, தூய அந்தோனியா துவக்கப்பள்ளி, ஆர்சி தையல் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவரும் இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பான முறையில் சிறப்பித்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் பங்கு இறைமக்கள் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நாளை முதல் திருப்பலி அடைக்கல மாதா, லூர்து அன்னை, தூய அருளப்பர் அன்பிய இறைமக்கள். 2வது திருப்பலி தூய இன்யாசியா, தூய ஜான் போஸ்கோ அன்பிய இறைமக்கள். 3வது திருப்பலி தூய திருக்குடும்பம், தூய விண்ணரசி, தூய வள்ளன் அன்பிய இறைமக்கள். 4வது திருப்பலியை தூய தெரசா மேல்நிலைப்பள்ளி ஆசிரிய பெருமக்கள், மாணவ செல்வங்கள் சிறப்பிக்கவிருக்கின்றார்கள். இன்றைய நாளில் நமது புதுநன்மை குழந்தைகள் 36 பேர் தங்கள் பெற்றோரோடு ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றிருக்கிறார்கள். சில குழந்தைகளின் தந்தையர்கள் வரவேண்டியுள்ள நிலை. மொத்தம் 68 குழந்தைகள். இன்னும் 34 குழந்தைகள் தங்கள் பெற்றோரை அழைத்து வந்து நாளை கட்டாயம் தவறாமல் 4 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறக்கூடிய ஒப்புரவு அருட்சாதனத்திலே பங்கெடுத்து நாளை மறுநாள் புதுநன்மை திருப்பலியில் ஆண்டவருடைய திரு உடலை, திரு இரத்தத்தை பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, 9ஆம் தேதி நமது இறைமக்கள் திருமண வார்த்தை பாட்டை புதுப்பிக்கக்கூடிய சிறப்பு திருப்பலியில் நமது அன்பியங்களில் உள்ள பொறுப்பாளர்கள் தங்கள் அன்பியங்களில் தம்பதியர்கள் அழைத்து வந்து அந்த திருமண வார்த்தை பாட்டை புதுப்பிக்க உங்களை தயார் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் ஆயர் அவர்களிடம் இதை கூறிய பொழுது அவர்கள் பல பங்குகளில் நடத்திய அந்த ஃபார்ம் தந்தார்கள். எவ்வாறு குடும்ப தலைவர்கள் தங்கள் வார்த்தை பாட்டை புதுப்பிக்க வேண்டும், எவ்வாறு குடும்ப தலைவியர் தங்கள் வார்த்தை பாட்டை புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஜெராக்ஸ் செய்து அனைத்து குடும்ப தலைவியர் தம்பதியருக்கு கொடுக்கப்படக்கூடிய வேளையிலே இன்னும் பொருள் உள்ளதாக அமையும். அதை நாம் பெற்றுக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அதனை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய வேளையில் அன்புறவில் நாம் ஆளப்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைய நாளில் நமது இந்த 6ஆம் நாள் நவநாள் திருப்பலி முடிவுற்று மாலை வேளையிலே நடைபெறக்கூடிய இந்த நற்கருணை ஆசி மறையுரையை சிறப்பித்தவர்கள் அருட்தந்தை கிளாடியஸ் அடிகளார். தந்தை இவர்கள் கோயமுத்தூரில் இருந்து நமக்கு இங்கு வருகை தந்து
இந்த நாளில் மரியன்னை பாவிகளின் அடைக்கலம் என்ற தலைப்பில் அருளுரை ஆற்றினார்கள், நமக்காக ஜெபித்தார்கள். தந்தை அவர்களை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் தந்தைக்கும் நமது பங்கு இறைமக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். தற்பொழுது உதவி பங்கு தந்தை வருகிறார்கள். தந்தையை கௌரவிக்கும் முகமாக ஆலன் அவர்கள் தந்தைக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்க அன்போடு அழைக்கப்படுகின்றார். இவர்களை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். யார் நேற்றைய நாளின் கதாநாயகர்கள்? நேற்று மொத்தம் 25 பேர் எழுதியிருக்கின்றார்கள். நிச்சயமாக எனக்கு கொஞ்சம் தலைவலி, ஏனென்றால் அனைவரும் ஏறக்குறைய அருமையாக எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் யார் முதலில் என்று தேர்ந்தெடுப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. நிச்சயமாக உங்களுடைய திறமையை, உங்களுடைய உற்சாகத்தை பாராட்டுகின்றேன். தொடர்ந்து இன்னும் அதிக பேர் எழுதினால் நன்றாக இருக்கும். அன்னை தெரசா, காமராசர், பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் இவர்களை வைத்து துவங்கி இருப்பவர்கள் அது தேவையற்ற ஒரு கருத்து என்று நான் கருதுகின்றேன். அதனால் அவர்களுக்கு நிச்சயமாக இங்கு இடமில்லை. நேற்றைய மறைவுரையின் ஒரு சுருக்கம்: மரியாள் தன் வாழ்வில் தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார், மனிதருக்கும் அர்ப்பணிக்கிறார். நம்மிடம் அந்த அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார். அது எத்தகைய அர்ப்பணம் என்பதை நமது மறைவுரையின் விளக்கமாக இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு எழுதியவர்கள் இன்று தங்களுடைய சிறப்பான பரிசு தட்டி செல்கின்றார்கள். முதல் பரிசு யார்? 2 நபர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஒன்று பாத்திமா ரஜுலா, புனித தெரசால் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை. அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த பரிசினை வழங்க இந்த மறைவுரை ஆற்றிய தந்தையை அன்போடு அழைக்கின்றோம். முதல் பரிசு பகிர்ந்து கொள்கின்ற மற்றொரு நபர் மா கேத்தரின் ஜெனிபர், சுய ஜெபமாலை அன்னை அன்பியத்தை சார்ந்தவர். மா கேத்தரின் ஜெனிபர், சுய ஜெபமாலை அன்னை அன்பியத்தை சார்ந்தவர். இரண்டாவது பரிசு சுய கார்மல் அன்னை அன்பியத்தை சார்ந்த IS மோரிஸ் ஆசிரியை. மூன்றாவது பரிசு இருவர் பகிர்ந்து கொள்கின்றார்கள். புனிதா வெற்றின் சுய பெரிய நாயகி மாதா அன்பியம், சுதா திருக்குடும்ப கருணை இல்லம். எனவே வெற்றி பெற்றோருக்கு பாராட்டுக்கள், முயன்றோருக்கு இன்னும் அதிக பாராட்டுக்கள். நாளை இருக்கின்றது, அடுத்த நாள் இருக்கின்றது, மறுநாள் இருக்கின்றது. நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். எனவே தொடர்ந்து எழுத அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாள் கடவுள் நம்மோடு இருந்திருக்கின்றார். கடவுளுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. கோவை மறை மாவட்ட இறங்குருக்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த ஒரு சில சீடிகள் கொண்டு வந்திருந்தோம். இந்த ஆண்டு 16 குறுந்தகடுகள் வெளியிட்டிருக்கிறோம். இதோட இந்த 4 கடைசியா வெளியிட்ட சீடிகள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆராதனையில நீங்க ஜெபிக்க கேட்க அருமையான ஆசிரியர் தரக்கூடிய பாடல்கள் 100, 100, 80, 80, 360 ரூபாய் பெருமானம் உள்ள சீடிகள் இன்றைக்கு ஒரு தினத்துக்கு மாத்திரம் 200 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்கிறோம். லாப நோக்கற்ற வெளியீடு. கத்தோலிக்க திருச்சபையில் இது போன்ற சீடிகள் அநேகமாக வெளிவர வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு வெளிப்படுத்தும் சீடி 85,000க்கும் மேற்பட்ட சீடிகள் இதுவரை விற்பனையாகி இருக்கிறது. உங்களுக்காக நீங்கள் சிறப்பிக்கிற இந்த தேர் திருவிழாவை சிறப்பிக்கிற விதமாக இந்த 4 சீடிகள் 200 ரூபாய். தனிப்பட்ட விதத்துல ஒன்னொன்னா வாங்கினீங்கன்னா 50 ரூபாய். அங்க இந்த ஸ்பீக்கருக்கு பக்கத்துல அங்க வச்சிருக்கிறாங்க சீடி. வாங்கி ஒவ்வொரு நாளும் கேட்டு இறைவனுடைய ஆசீர்வாதம் பெறுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சிறு உதவி அடுத்த சீடிகள் வெளிவருவதற்கு, கத்தோலிக்க திருச்சபையில இது போன்ற அநேக சீடிகள் வர வேண்டும் என்பதற்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு உற்சாகம், ஒத்துழைப்பு. அதனால் சீடிகளை வாங்கி கேட்டு இறைவனின் ஆசீர்வாதம் பெற அன்போடு அழைக்கிறோம். சிறப்பான விதத்துல இந்த நாளில் எங்களை கவனித்துக் கொண்ட உங்களுடைய அன்பு பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you.
என் அன்பு இது இணையில்லாதது, அவள் அன்பின் முன்னே எதுவுமே விலையில்லாதது, அவள் அன்பின் முன்னே எதுவுமே விலையில்லாதது. அவள் அன்பை அவள் அன்பில் வாழுவோம், அவள் அன்பு மகன் இயேசுவை அன்பு செய்வோம். அவள் அன்பை வாழ்த்துவோம், அவள் அன்பில் வாழுவோம், அவள் அன்பு மகன் இயேசுவை அன்பு செய்வோம். அன்னையின் அன்பு